பாண்டிச்சேரிக்கு நீ ஷூட்டிங் பண்ண போகிற. இது என்னுடைய முதல் மேடை, ஆனால் முதல் படம் இல்லை. ஸோ நான் நிற்க வேண்டி இருக்க பல மேடைகளில் இது என்னுடைய முதல் மேடை. ரொம்ப அந்த இக்கட்டான டைம், நைட்டு தான் ஷூட் போவோம், அவ்வளோ டென்ஷன் இருக்கும். லிட்ரலி வெளிச்சம் இறங்குற டைம்லேருந்து வெளிச்சம் ஏறுற வரைக்கும் ஷூட் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி என்ன நாளுன்றதே எங்களால் வித்தியாசம் சொல்ல முடியல. டைரக்டர் தான் வந்து, தம்பி நேற்று இந்த நாள் இன்றைக்கி இந்த நாள் இந்த ஷாட்டு போகிற சீன் போகிறோம், சாவடிச்சிடும், தூங்கி டைமுக்கு வந்து நில்லை. நான் ஒரு கற்றுக்குட்டி தான். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரையும் பார்த்து அவங்க சொல்கிற சின்ன சின்ன இன்புட்ஸ், அவங்க சின்ன சின்ன நீ இப்படி பண்ணி பாரு அப்படின்றது, அது எல்லாமே வந்து ரொம்பவே எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை அண்ட் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கொடுத்தது. ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துட்டு திடீர்னு அடுத்த நாள் ஷூட்னா எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஷூட்டா? எங்கேப்பா? பாண்டிச்சேரிக்கு நீ ஷூட்டிங் பண்ண போகிற. ஆனால் அங்கே சர்பத்து குடிக்க கூட டைம் இல்லை யாருக்குமே, அதுதான் உண்மை. ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது இன்னொரு ஒரு பெருமையான விஷயம். யாரை கேட்டால் யார்ப்பா ரிலீஸு, யார் படம் வாங்கியிருக்காங்க? ரோமியோ பிக்சர்ஸ்ப்பா. ஸோ இந்த மாதிரி எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து ஆஹா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் நல் வார்த்தைகளும் உங்கள் நல் வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப தேவை, எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், வேண்டியும் கொள்கிறேன்.